அந்த கண்களை பற்றி எழுதுகிறவர் ஒருவர் எழுதுகிறார், அன்று நடந்த கவிதை போட்டிக்கு எல்லோரும் கண்களோடு வந்திருந்தார்கள், எல்லோரும் கவிதையோடு வந்திருந்தார்கள், நீ மட்டும் கண்களோடு வந்திருந்தாய். அன்று வந்திருந்த கவிதை போட்டிக்கு எல்லோரும் கவிதையோடு வந்திருந்தார்கள், நீ மட்டும் கண்களோடு வந்திருந்தாய் என்று குறிப்பிடுகிறார். அதிலும் எப்படி பார்ப்பார்கள் என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். பார்க்காததை போல சற்று கண்களை சுருக்கி கொண்டு பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். பெண்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். காரணம், ஆண்களுடைய கண்களுக்கும் பெண்களுடைய கண்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆண்கள் வேட்டையாடுபவர்கள், தொலைவிலே இருக்கிற ஒரு விலங்கை வேட்டையாடுவதால் அவர்களுக்கு இருப்பது ஒரு தொலைநோக்கி பார்வை, பைனாகுலர் விஷன். ஆனால் ஒரு பெண்ணுக்கு இருப்பது பக்கவாட்டு பார்வை, பெரிஃபரல் விஷன். அதனால் பின்னால் வருகிறவர்களை கூட ஒரு பெண்ணால் அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் மான்களுக்கு இருப்பது பெரிஃபரல் விஷன், புலிகளுக்கு இருப்பது பைனாகுலர் விஷன். அதனால்தான் மான்களின் விழிகளோடு பெண்களை அவர்கள் ஒப்பிட்டார்கள், பெரிஃபரல் விஷன் இருப்பதால். அதனால் அவர்கள் சற்று சுருக்கி கொண்டு பார்ப்பார்கள் என்பதையும் திருவள்ளுவர் சொல்கிறார். குறிக்கொண்டு நோக்கின் அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி கண்களை பற்றி கூறுகிற போது எனக்கு ஒரு புது கவிதையும் நினைவுக்கு வருகிறது. மீரா எழுதியது, கனவுகள் கூட்டல் கற்பனைகள் காகிதங்கள் என்கின்ற அந்த ஒரு கவிதை புத்தகத்திலே எழுதியிருப்பார். உன்னை முதல் முறை பார்க்கிற போது என் இதயத்தில் ஒரு முள் தைத்தது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்பதுதான் அந்த 1980களில் வந்த மீராவினுடைய புகழ்பெற்ற கவிதை. காதலர்கள் மனம் எப்படி இருக்கும் என்பதை பாரதியார் மிக அழகாக ஒரு கவிதையிலே சொல்கிறார். தூண்டில் புழுவை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்தது. கூண்டு கிளியைப் போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன், வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி என்று சொல்கிறார். கூண்டில் புழுவைப் போல மனம் துடிக்கும், சுடர் விளக்கு அசைவதைப் போல அது ஆடிக்கொண்டே இருக்கும், எப்போது வேண்டுமானாலும் அணைந்து விடலாம் என்று. கூண்டில் கிளி எப்படி தனிமையிலே வாடுமோ அப்படி வாடும், வேண்டிய பொருள்கள் கூட வெறுத்து விடும். அதனால்தான் அந்த நேரத்தில் பலர் சாப்பிடுவதில்லை, தூங்குவதில்லை, உணவருந்துவதில்லை என்றெல்லாம் அவர்கள் தங்களை வருத்தி கொள்கிறார்கள். அதைத்தான் வைரமுத்து சொன்னார், புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே என்று குறிப்பிட்டார். நம்முடைய சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் அவர் காதலை சொல்லுகிற போது கூட மேன்மையான உணர்வுகளை அவை படம் பிடித்து காட்டுகின்றன. உதாரணமாக நாம் நற்றிணையிலே அறிந்த ஒரு பாடல்தான் விளையாடு ஆயமோடு என்று தொடங்குகிற அந்த பாடல். ஒரு பெண்ணொருத்தி சிறு வயதிலே ஒரு புன்னை விதையை நடுகிறாள், அது வளர்கிறது, மரமாகி விடுகிறது. அந்த புன்னை மரத்தை பார்த்து அன்னை சொல்கிறாள், இந்த புன்னை உன் தங்கையைப் போல என்று. அந்த புன்னை மரத்தடியிலே தன்னுடைய காதலனை சந்திப்பதற்கு அந்த பெண் தயங்குகிறாள், சொல்லுகிறாள், இந்த புன்னை என் தங்கையைப் போல, இந்த தங்கையின் முன்பு நாம் எப்படி சகஜமாக பேசிக்கொள்ள முடியும், எனவே வேறிடம் போகலாம் என்று சொல்வதைப் போல. இன்னொரு பாடல் கணிப்பொன் குன்றனார் என்பவர் எழுதிய ஒரு பாடல், மிகவும் நுட்பமானது. தமிழர்கள் எந்த அளவிற்கு இயற்கையை ரசித்தார்கள், மதித்தார்கள் என்பதை ஒரு காதல் பாட்டிலே அந்த புலவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மருந்தை கூட அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், மரம் பட்டு விடுமே என்பதனால். அவர்கள் தவத்தை கூட அதிகமாக செய்ய மாட்டார்கள். பொன்னை அதிகமான வரியாக மன்னர்கள் வாங்க மாட்டார்கள் என்பது அந்த பாடல். மிக அற்புதமான ஒரு பாடல். மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர், உரம் சா செய்யார் உயர் தவம், பொன்னும் கொள்ளார் மன்னர் என்பதுதான் அது. இப்படி வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு தத்துவமே நமக்கு மிகச்சிறந்த தத்துவமாக இருக்கிறது. கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், காதலர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழ் இலக்கியங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன.
காதலர்கள் இருவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும். யாரும் இங்கே மேலும் கிடையாது, யாரும் கீழும் கிடையாது. அதுதான் இல்வாழ்க்கையிலும் தொடர வேண்டும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். உலகத்திலேயே உன்னதமான ஓர் உறவு என்பது நட்பு தான். நம் தந்தை நம்மிடம் பிரியமாக இருந்தால் ஒரு நண்பனைப் போல நடந்து கொள்வார் என்று சொல்கிறோம். தாய் நம்முடைய கவலைகளை எல்லாம் கேட்பதற்கு காதுகளை கொடுத்தால் ஒரு தோழியைப் போல என்று சொல்கிறோம். சகோதரி நம்மிடம் அக்கறையாக அனைத்தையும் விசாரித்தால் எதையும் நான் பகிர்ந்து கொள்ள முடியும், என் சகோதரி ஒரு தோழியைப் போல என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றிலுமே விஞ்சி இருப்பது நட்பு என்கிற அந்த உணர்வு தான். அதைத்தான் தமிழ் இலக்கியத்திலே காதலனை நட்பாக அழைக்கிற ஒரு 2 பாடல்கள் மூலம் நாம் காண முடிகிறது. அதிலே அந்த காதலன் மீது வைத்திருக்கிற அன்பை பற்றி சொல்லுகிற போது அவள் சொல்லுகிறாள், 3 விதமான பரிமாணங்கள் இருக்கின்றன. ஒன்று உயரம், இன்னொன்று ஆழம், இன்னொன்று அகலம். இந்த 3 பரிமாணங்களையும் விட அது பெரியது என்று சொல்வதற்காக இந்த நிலத்தை விட பெரியது, இந்த வானத்தை விட உயர்ந்தது, இந்த உலகத்திலே இருக்கிற நீரை விட அது ஆழமானது, அப்படிப்பட்ட ஒரு நட்பு எங்கள் இருவருக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்வதற்காக நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆர் அளவு அன்றே சாரல், கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே என்பது அந்த பாடல். இதிலே ஒன்றை கவனிக்கலாம். நீரினும் ஆழமானது, வானினும் உயர்ந்தது, இந்த உலகத்தை விட பெரியது. அங்கே அவள் கூறுவது மலைச்சாரலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவன். மலை என்பது உயரத்தை குறிக்கிறது. எங்கள் நட்பு உயரமானது. அது மட்டுமல்ல, குறிஞ்சிப்பூ என்பது அபூர்வமானது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும். அதைப்போல எங்களுடைய காதலும் அபூர்வமானது. குறிஞ்சி பூக்கிற போது ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள், நிறைய மகரந்தம் சுரக்கும். அதனால் அப்போது அந்த தேனீக்கள் வந்து அந்த மகரந்தத்தை மோந்து கொண்டு போகிற போது தேனடைகளெல்லாம் தேனால் நிரம்பி வழியும். குடம் குடமாக தேன் கிடைக்கிற பருவம்தான் அந்த குறிஞ்சி பூ பூக்கின்ற பருவம். அதைப்போல எங்கள் அன்பு குடம் குடமான தேனை போன்ற ஒரு அன்பு. அங்கே எதற்கு தேன் வருகிறது என்றால், தேன் ஒன்றுதான் எப்போதும் கெடாமல் இருக்கின்ற ஒரு பண்டம். எப்போதுமே எங்கள் அன்பு இதை போலவே நீடித்து இருக்கும் என்று சொல்வதற்காகத்தான் அந்த பாடல். இதே ஒரு கருத்தை இன்னொரு பாடலிலும் நாம் காண முடிகிறது. அதில் நட்பு என்கின்ற ஒரு சொல் கையாளப்படுகிறது. கடல் சூழ் மண்டலம் பெரினும் விடல் சூழன் யான் நின்னுடை நட்பே என்பதுதான். ஆக சங்க காலத்திலே தமிழர்கள் காதலை ஒரு நட்பாக பார்த்திருக்கிறார்கள். காதலர்கள் நட்போடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சூழலில் காதலர்கள் இருவரில், கணவன் மனைவியரில் யார் அதிகம் விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு நம்முடைய இலக்கியங்களில் பதில் கிடைத்திருக்கிறது. கணவன் தான் விட்டு கொடுக்க வேண்டும், ஆண் தான் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்முடைய பாடல்களில் நாம் பார்க்க முடிகிறது. நற்றிணையிலே ஒரு பாடல், தலைவன் சென்று விடுகிறான் பொருள் ஈட்டுவதற்காக, தலைவி இங்கே பிரிவாற்றாமையில் இருக்கிறாள். அப்போது அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிற தோழி சொல்லுகிறாள், தலைவன் பாலை நில வழியாக போவான், அப்போது பெண் களிறு பசியோடு இருக்கும் என்பதற்காக அந்த பாலை நிலத்திலே இருக்கிற அந்த களிறு அந்த பெண் யானைக்கு பட்டையை உரித்து கொடுக்கும். அப்போது உன் நினைவு வரும், உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக அவன் திரும்பி வருவான் என்று. இங்கே ஆண் யானை தான் பெண் யானைக்கு பட்டையை உரித்து கொடுக்கிறது. நசை பெரிதுடையர் நல்கரும் நல்குவர், பிடி பசி களைய மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றவாறே என்பது அந்த பாடல். பிடி பசி களைய யாம் பிளக்கும் பொழிக்கும் என்பது அந்த பாடல்.
பிடியினுடைய பசியை களைப்பதற்காக பட்டையை உரித்து கொடுக்கும் என்பது. இதை போன்ற ஒரு காட்சியை 5×50 என்கிற நூலிலும் நாம் பார்க்க முடியும். ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் சிறிதளவு நீர் இருக்கிற பாலை நிலத்திலே செய்து கொண்டிருக்கின்றன. இரண்டுக்கும் தாகம் எடுக்கிறது. அந்த ஆண்மான் தண்ணீரை குடிப்பதைப் போல வாயை வைக்கிறது, பெண்மான் குடிக்கிறது. தான் குடிக்க மறுத்தால் அந்த பெண்மானும் குடிக்காது என்பதற்காக ஆண்மான் குடிப்பதைப் போல நடிக்கிறது, பெண்மான் குடிக்கிறது என்று அந்த பாடல். சுனையின் சிறுநீரை எய்தாதென்றெண்ணி பிணைமாத்தன் இனிதுண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்பது அந்த பாடல். இப்படி ஆண்கள் விட்டு கொடுக்க வேண்டும், எந்த சூழலிலும் இணைபிரியாமல் காதலர்கள் இருக்க வேண்டும் என்பதை தமிழ் பாடல்களில் பார்க்கிறோம். அதை போலத்தான் ஒரு கவிதை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார். எனக்கு சம்மதம்தான், நீ மாலையாக இருந்தால் அதில் ஒரு மலராக இருக்க மட்டுமல்ல, நீ பாலையாக இருந்தால் அதில் ஒரு மணலாக இருக்கவும் என்று. பாலையாக ஆகிற போது மணலாக இருக்கும் சம்மதிக்கின்ற போதுதான் அது உண்மையான அன்பாக இருக்க முடியும். கவிஞர் மு மேத்தா ஒரு கவிதை எழுதியிருப்பார். நீ என்னை காதலிக்காவிட்டாலும் பரவாயில்லை, வேறு யாரையும் காதலிக்கவில்லை என்றாவது எனக்கு சொல் என்பதுதான் அந்த கவிதை. மகாகவி பாரதி காதலை பற்றி கண்ணன் பாட்டிலே மிக அழகாக எழுதியிருக்கிறார், குயில் பாட்டிலே எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய வரிகள் புகழ்பெற்றவை. காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்பது. அவர் இன்னொரு இடத்திலே சொல்கிறார், காதலை எண்ணி கரைகிறேன் இளையனில் சாதலை எண்ணி தவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். காதலோ காதல், இனி காதல் கிடைத்திடலேல் சாதலோ சாதல் என்று கூறுகிறார். இதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூறுகிற போது, நீ என்னை காதலிக்காவிட்டால் என்ன, ஒரு பக்கம் பற்றினாலும் நெருப்பு நெருப்பு தான் என்று கூறுகிறார். அப்போது அவர் சொல்கிறார், காதலோ காதல் 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 போயின் சாதல் 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 என்றான் பாரதி. அது தவறு. காதல் 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 வந்தால் சாதல் 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 என்று காதல் வயப்பட்டவருடைய வேதனையை குறிக்கிற வகையில் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். நம்முடைய சங்க காலத்திலும் ஒரு பாடல் இருக்கிறது. அது என்னவென்றால், நான் சாவதற்கு அஞ்சுவதில்லை, ஆனால் இன்னொரு பிறப்பு வந்தால் என் காதலன் என்னை மறந்து விடுவானோ என்பதுதான் என்னுடைய அச்சம் என்று அந்த பாடல் கூறுகிறது. அது சொல்கிறது, சாவது அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பிரிது ஆகுமே ஆயின் மறக்குவன் கொன் என் காதலன் எனவே என்பதுதான் அந்த பாடல். பாரதிதாசன் காதலை பற்றி சொல்லுகிற போது, காதல் இலா உலகம் சூனியம், புவி காதலினால் நடக்கும் என்று குறிப்பிடுகிறார். அரிஸ்டாட்டில் காதலை பற்றி கூறுகிற போது, ஒரு ஆன்மாவில் 2 உடல்கள் இருப்பதுதான் காதல் என்று கூறுகிறார். காதலை பற்றி ஷேக்ஸ்பியர் கூறுகிற போது, காதலின் பாதை எப்போதுமே எளிமையானதல்ல, அது முரடானது என்று கூறுகிறார். அவருடைய மச் அடு அபவுட் நத்திங் என்கிற அந்த நாடகத்தில் காதல் என்கிற வார்த்தையை கூட மென்மையாகத்தான் உச்சரிக்க வேண்டும் என்கிறார். சத்தமாக உச்சரிக்கக்கூடாது, மென்மையாக உச்சரியுங்கள் என்று கூறுகிறார். கிரேக்க இலக்கியத்திலே மகத்தான காதலர்களை பற்றிய சித்திரங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கின்றன. ஆர்பியஸ் என்கிற ஒரு இசைக்கலைஞன் தன்னுடைய மனைவியை அவ்வளவு நேசிப்பான். அவள் இறந்து விடுகிறாள். அவள் உயிரை மீட்பதற்காக பாதாள உலகத்திற்கு செல்லுகிறான். அங்கே அவன் இசைக்கிறான். அவ்வளவு அருமையான இசை, பாறைகள் எல்லாம் உருகுகிற இசை, மரங்கள் எல்லாம் அசைகிற இசை, பறவைகள் எல்லாம் பாடுவதை நிறுத்திவிட்டு வானிலேயே நின்று விடுகிற அளவிற்கு இனிமையான இசை. அதை அவன் வாசிக்கிறான். வாசித்தவுடன் பாதாள லோகத்தில் மரணத்தின் தேவன் கூட மனத்தில் உருகி போய், உன் மனைவியை அழைத்து கொண்டு போ, ஆனால் அவள் உன் பின்னால் வருவாள்,
திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லுவான். கலீல் கிப்ரான் சொல்லுவார், தயவு செய்து நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள், உங்கள் நிழல் எலும்புக்கூடுகளின் மேல் விழுவதற்கல்ல, உங்கள் பார்வை வானத்தில் நட்சத்திரங்களை பார்ப்பதற்காக. ஆனால் ஆர்பியஸ் சாதாரண மனிதன், மனைவியின் மீது அன்பு வைத்தவன், திரும்பி பார்க்கிறான், அவன் மனைவி தொலைந்து போகிறாள், வருகிறான், சோகத்திலேயே பாடுகிறான் என்பதுதான் அந்த காவியம். நாம் கிரேக்க இலக்கியங்களை பார்த்தால் நமக்கு தெளிவாக ஒன்று புரியும். அவற்றில் பல நுட்பங்கள் காதலை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஹோமர் எழுதிய இலியட் என்பதே ஓர் அழகி போட்டியினால் வந்த வினை. 12 தேவதைகள் வரவழைக்கப்படுகிறார்கள், ஒரு தேவதை வரவில்லை. அவள் ஒரு தங்க ஆப்பிளை உருட்டி விடுகிறாள், அழகான தேவதைக்கு இந்த பரிசு என்று. 12 தேவதைகளுக்குள் போட்டி, யார் அழகான தேவதை என்று. அதில் 3 பங்கெடுத்து கொள்கிறார்கள். அதில் ஒரு தேவதை நடுவராக பாரிஸ் என்கிற ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு தேவதையும் ஒன்றை சொல்லி அவனை வசீகரிக்க நினைக்கிறது. ஆனால் நீ அழகான பெண்ணை மணந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்ன தேவதைக்கு மயங்கி அவளையே அழகியாக தேர்ந்தெடுக்கிறான். அவள்தான் ஹெலன். அந்த ஹெலனை சந்தித்து அவளோடு ட்ராய் நகருக்கு செல்லுகிறான். அதற்கு பிறகு நடப்பது தான் அந்த முழுமையான அந்த படம். அந்த இலியட் என்பதே அந்த ட்ராய் நகரோடு நடக்கிற யுத்தம் தான் அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. திரும்பி வருகிறான் யுலிசஸ். யுலிசஸை மிகவும் நேசிக்கிறவள் அவனுடைய மனைவி பெனிலோப் என்பவள். ஆனால் பெனிலோப்பிடம் 20 ஆண்டுகளாக உன் கணவன் வரவில்லை, நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று போட்டி போடுகிறார்கள் உறவினர்கள். அவள் என்ன செய்கிறாள் என்றால், கணவன் மீது கொண்ட அன்பினால் தன் மாமனாருக்கு ஒரு சவத்துணி நெய்வதாக சொல்லி பகலெல்லாம் நெய்வாள், இரவெல்லாம் அதை பிரித்து போடுவாள். அவ்வளவு அன்பு கொண்டவளாக இருக்கிறாள் அந்த பெனிலோப் என்பது. இதிகாசங்களிலும் காதல் ஒரு மையப்பொருளாக இருக்கிறது. இங்கே பேசிய சிவகுருநாதன் அவர்கள் ராமாயணத்தை பற்றி குறிப்பிட்டார். அந்த ராமாயணத்தில் சீதையும் ராமனும் சந்திப்பது வால்மீகியினால் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும், கம்பரால் வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். வில்லை உடைக்கிற வரை ராமனும் சீதையும் வால்மீகி ராமாயணத்தில் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் தமிழ் பண்பாட்டில் ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் இருவரும் பார்ப்பதைப் போல ஒரு காட்சியை அவர் படைத்திருப்பார். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்கின்ற அந்த வரிகள் அப்படித்தான் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் படிக்கிற போது நகைச்சுவையாக மக்கள் சொல்வார்கள், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், அடித்து விரட்டுவதற்கு அப்பனும் நோக்கினான் என்று அதை எழுதுவார்கள். அதிலே அவர்களை பற்றி கூறுகிற போது, பருகிய நோக்கு எனும் பாசம் பிணித்தலால் ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்க்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர் என்று குறிப்பிடுகிறார் கம்பர். இதுதான் கம்பருடைய அந்த கவித்திரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இருவரும் ஒருவரை ஒருவர் முதலில் விரும்ப வேண்டும். வில்லை உடைப்பதற்கு முன்னால் வில்பவர் வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்குள் அந்த நேசம் படியும் என்று கம்பர் கருதினார். கலீல் கிப்ரான் காதலை பற்றி கூறுகிற போது, உழைப்பை பற்றி சொல்லுகிற போது ஒன்று சொல்லுகிறார். உழைப்பு என்பது வெளியே தெரிகிற அன்பு. நீங்கள் ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய்து தரப்போகிறீர்கள்? மகனுக்கு நீங்கள் விருப்பமான உணவை செய்து தருகிறீர்களா? அதுதான் அன்பு. உங்கள் காதலர்களுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பை சிந்துகிறீர்களா? அதுதான் அன்பு. நீங்கள் யாரை நேசித்தாலும் உழைப்பு தான் வெளியே தெரிகிற அன்பாக இருக்கிறது என்கிறார் அவர். அன்பை பற்றி அல் முஸ்தபா தீர்க்கதரிசியிலே பேசும்போது ஒன்றை குறிப்பிடுகிறார். காதல் என்பது உன்னிடம் வருகிற போது அது செங்குத்து பாதையாக இருந்தாலும் கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் அதற்கு சம்மதம் கொடு. உண்மையான காதல் தன்னைத்தான் தரும், தன்னைத்தான் பெற்றுக்கொள்ளும். அது கையகப்படுத்தவும் நினைக்காது, கையகப்படுத்தவும் அனுமதிக்காது என்று சொல்கிறார். அவர் எழுதிய மகத்தான காதல் காவியம் ஒன்று உண்டு, முறிந்த சிறகுகள் என்பதுதான் அது, புரோக்கன் விங்ஸ். அதில் அவர் உண்மையான தன்னுடைய காதல் கதையை எழுதியிருப்பார். அதில்
செல்மா கெராமி என்கிற அந்த பெண்ணோடு தனக்கு ஏற்பட்ட காதலையும் அது நிறைவேறாமல் போனதையும் பற்றி எழுதியிருக்கிறார். உலகத்திலே அதிகம் பேர் வாசிக்கிற காதல் கதைகள் நிறைவேறாமல் போனவைதான். ஏனோ சோகத்தை தான் மனிதர்கள் அதிகம் விரும்பி வாசிக்கிறார்கள். அதனால்தான் தமிழில் கூட அம்பிகாபதி, அமராவதி, பிறகு உலக இலக்கியங்களிலே ரோமியோ ஜூலியட், அதற்கு பிறகு நமக்கு நன்றாக தெரியும் லைலா மஜ்னு போன்றவையெல்லாம் நிறைவேறாக காதல்களை கொண்டவை. இந்த காதலின் வரலாறு என்கின்ற ஒரு புத்தகத்தை டயன் அக்கர்மன் என்பவர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் ரோமியோ ஜூலியட்டை பற்றி குறிப்பிடுகிற போது, ஷேக்ஸ்பியர் எழுதியது ஒன்றும் புதியது அல்ல, இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக எழுதப்பட்டு வந்த ஒரு கதை. ஆந்தியா அண்ட் அப்ரகோமாசும் என்கிற ஒரு கதை 2ஆம் நூற்றாண்டிலேயே எஃபிசியஸ் என்பவரால் எழுதப்பட்டது. அதைத்தான் ஷேக்ஸ்பியர் எழுதினார். பிறகு 16ஆம் நூற்றாண்டிலே ஸ்போனியஸ் இதிலே அவர் கேப்புலட்டும் மாண்டகஸும் என்கிற ஒரு நூலாக அது எழுதப்பட்டது என்றெல்லாம் டயன் அக்கர்மன் காதலின் வரலாறு என்பதில் குறிப்பிடுகிறார். காதல் கதைகளில் தோல்வியானதை பெயர்கள் தான் மாறுகின்றன, மற்றபடி அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். காதலை பற்றி குறிப்பிடுகிற போது ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். அது புற அலங்காரத்தை பார்த்து அக மகிழ்ச்சியை தேடிக்கொள்கின்ற ஒன்று என்று குறிப்பிடுகிறார். புற அழகு முக்கியமல்ல, அக அந்த மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று கூறுகிறார். அவரும் கூறுகிறார், கையகப்படுத்துவதும் இல்லை, கையகப்படுத்தி கொள்ள அனுமதிப்பதும் இல்லை. ஏனென்றால் உண்மையான காதல் என்பது அதிக சுதந்திரத்தை அளிக்கிறது என்று தெரிவிக்கின்றார். காதல் என்கின்ற அந்த ஒன்று வருகிற போது நேரம் நின்று விடுகிறது, இடம் உறைந்து விடுகிறது. அதனால்தான் அதை எல்லோரும் நேசிக்கிறார்கள். அந்த நொடியில் வாழ்வதற்கான ஓர் உணர்வு காதலால் பிறக்கிறது. அதை மிக அழகாக பாரதிதாசன் சொல்வார், சாதலும் வாழ்தலும் அற்ற இடம், அணு சஞ்சலமேனும் இல்லாத இடம், மோதலும் மேவலும் அற்ற இடம், மொய்த்தலும் நீங்களும் அற்ற உடம், காதல் உணர்வெனும் உலகம் என்று குறிப்பிடுகிறார். அந்த இடத்திலே நாம் கரைந்து போய்விடுகிறோம். நாமே கரைந்து போய்விடுகிற போது அங்கே இடம் எங்கே வரப்போகிறது? அங்கே நேரம் என்ன இருக்கிற போது அங்கே நேரம் நின்று விடுகிறது, இடம் காணாமல் போகிறது, உணர்வு மட்டுமே தூக்கலாக இருக்கிறது என்பதைத்தான் பாரதிதாசன் தன்னுடைய கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறார். 2 கதைகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று இலக்கியத்தில் இருப்பது, இன்னொன்று உண்மையான வாழ்க்கையில் நடந்தது. முதலாவது கதை கூப்பா ராஜகோபாலன் எழுதிய நூருன்னிசா என்கிற கதை. ஒரு நண்பன், அவனுக்கு குலாம் காதர் என்கின்ற இன்னொரு நண்பன், சின்ன வயதிலே படித்தவர்கள், 12 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிந்தவர்கள். அந்த குலாம் காதர் கானிடமிருந்து ஒரு கடிதம் திடீரென்று வருகிறது. இவன் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு 6 மாதம் சிறையிலிருந்து திரும்பி வந்தபோது அந்த கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்த்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நண்பனே, நாம் இருவரும் ஒன்றாக படித்தபோது சின்ன வயதிலே ஒரு சத்தியம் செய்து கொண்டோம், ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று. எனக்கு திருமணமாக போகிறது வரும் வாரத்தில், நான் உனக்கு அழைப்பிதழை அழித்திருக்கிறேன், நீ வந்துவிடு, உனக்கு அறையெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டேன் என்று. இந்த குலாம் காதர் கான் எப்படி நெருங்கிய நண்பனானான் என்பதற்கு ஒரு பின்னணி உண்டு. இருவரும் ஒன்றாக படிக்கிறார்கள். ஒருவருடைய கணக்கை பார்த்து இன்னொருவர் காப்பி அடிக்கிறார்கள். குலாம் காதர் கான் தான் காப்பி அடித்தது. ஆனால் போட்ட இந்த நண்பனே தவறாக போட்டதால் அவனும் தவறாக காப்பி அடித்து விட்டான். காப்பி அடிப்பதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. சரியான நபர்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டும். ஆனால் சமுதாயமே தவறான நபர்களை பார்த்து காப்பி அடிப்பதைப் போல எனக்கு தோன்றுகிறது. சில நேரங்களில் யார் காப்பி அடித்தார்களோ அவர்கள் அதிக மதிப்பெண் வாங்குவதும் உண்டு. ஏனென்றால் அவர்கள் 4-5 பேரை பார்த்து காப்பி அடிப்பார்கள். இங்கே குலாம் காதர் கான் காப்பி அடிக்கிறார். ஆனால் இந்த நண்பன் மாட்டிக்கொள்கிறான். ஆசிரியர் அடிக்கிறார், இப்படி தப்பு தப்பாக நீ அவனை பார்த்து காப்பி அடித்திருக்கிறாயே என்று. குலாம் காதர் கான் என்னை பார்த்து எழுதினான் என்று இவன் சொல்லவில்லை. அதனால் குலாம் காதர் கானுக்கு மகிழ்ச்சி. பெரிய பணக்காரன், வீட்டுக்கு அழைத்து செல்கிறான், தந்தையிடமெல்லாம் அறிமுகப்படுத்துகிறான். அதற்கு பிறகு தொடர்ந்து இவன் குலாம் காதர் கான் வீட்டிற்கு செல்கிறான். குலாம் காதர் கானுக்கு ஒரு தங்கை நூருன்னிசா என்று மிகவும் சுட்டியான பெண். அவள் ஓடி வந்து இவர்களுடைய விடிகளை எல்லாம் பொத்தி கொண்டு
அவ்வப்போது விளையாடுகிற ஒரு பெண். அவள் மீது இவனுக்கு ஒரு பற்று, பாசம், ஒரு சின்ன சிலிர்ப்பு, அவளுக்கும் சிலிர்ப்பு. குலாம் காதர் கான் இவ்வாறு நெருங்கி பழகி கொண்டிருக்கிற போது இந்த நண்பனுக்கு அவருடைய தந்தைக்கு மாற்றல் வந்து விடுகிறது, வேறு ஊர் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு இவர்கள் இருவரும் சந்திக்கவே இல்லை. எப்படியோ முகவரியை தெரிந்து அனுப்பியிருக்கிறார். இவன் அந்த திருமணத்திற்கு செல்லுகிறான். போகிற வழியில் நினைத்து கொள்ளுகிறான், நான் சிறையில் இருந்த போதெல்லாம் அந்த நூறுநிசா தானே வந்து சிரித்து விட்டு போனால், என் நினைவுகளில் எல்லாம் அவள் தானே இருந்தாள், அவளைத்தானே நான் நினைத்து கொண்டு இந்த சிறை வாசத்தை எல்லாம் கழித்தேன் என்று நினைத்து கொள்கிறான். அவன் செல்கிறான். அறை ஒதுக்கப்படுகிறது. குலாம் காதர் கான் பார்க்கிறான், விசாரிக்கிறான். தாய் வருகிறாள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இவன் தனி அறையிலே தங்குகிற போது யோசிக்கிறான், நூறுநிசா நம்மை தேடி வருவாளா என்று. காலடி ஓசை கேட்கிறது. நூறுநிசா வருகிறாள். அவள் வந்து, எங்கே உன்னை பார்க்க முடியாமலே என் ஆயுள் போய்விடுமோ என்று நினைத்தேன் என்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறாள். இதை இங்கே படிக்காதே, உன் ஊருக்கு போய் படி, நாளை காலையிலேயே கிளம்பிவிடு என்று சொல்லிவிட்டு இருவரும் கைகளை மட்டும் பற்றி கொள்கிறார்கள். அவர்கள்தான், அவ்வளவுதான். நூறுநிசா சென்று விடுகிறாள். மறுநாள் காலை வேறு ஏதோ வேலை இருப்பதாக சொல்லி இவன் திரும்பி காவிரி கரையிலே அமர்ந்து அந்த கடிதத்தை பிரிக்கிறான். அவள் எழுதுகிறாள், உன் மீது நான் கொண்ட அன்பில் எங்கே பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைத்தே நாம் சந்தித்து விட்டோம். நீ என்னை எண்ணி திருமணமே செய்து கொள்ளாமல் என் நினைவிலேயே வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நான் அவுரங்கசீபனுடைய தங்கை ஜெபுன்னிசா போல நானும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழப்போகிறேன். நாம் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இல்லை, ஆனால் ஒருவர் நினைவில் ஒருவர் வாழ்வோம் என்று அந்த கடிதம் முடிகிறது. அவள் நினைவாகவே இவன் வாழ்கிறான். இதுதான் நூறுநிசா கதை. இதில் ஒரு சின்ன பிசகு இருக்கிறது. கூப்பா ராஜகோபாலன், ஜெபுன்னிசா என்பவர் அவுரங்கசீபனுடைய தங்கை அல்ல, மகள். அவள் ஒரு கவிஞர். 5000 கவிதைகளை எழுதியவர். மக்ஃபி என்கிற பெயரில் எழுதியவர். 20 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அவர் லாகூரிலே அதனுடைய கவர்னராக இருந்த அகில் கான் என்பவரை நேசித்து அது நிறைவேறாமல் போனது. இவற்றை பற்றி நாம் வர வேண்டியதில்லை. ஆனால் இந்த கதையிலே ஒன்று இருக்கிறது. காதல் என்பது உடலை தாண்டியது, உணர்வுகள் தான். ஒருவருடைய நினைவிலேயே இருந்து விடுவது கூட சில நேரங்களில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதைத்தான் இது சொல்கிறது. ஒருவர் எழுதினார், என் உதடுகளுக்கு கூட உன் பெயர் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் உன் பெயரை உச்சரிக்காமலேயே இருக்கிறேன் என்று. அதுபோல உன்னதமான காதல் இருக்கத்தான் செய்கிறது. சுந்தர ராமசாமி அவர்கள் புதுமைப்பித்தனுடைய செல்லம்மா என்கிற கதையை பற்றி சொல்லுகிற போது, இது உலகத்தின் தலை சிறந்த காதல் கதைகளில் ஒன்று என்பார். அது என்ன? வயதான ஒரு செல்லம்மா, உடல்நிலை முடியவில்லை, படுத்த படுக்கை, இருமிக்கொண்டே இருக்கிறாள். சகல நேரமும் கணவன் அவளுக்கு பணிவிடை செய்கிறான். சிறிதும் சலித்து கொள்ளாமல், சிறிதும் முகம் சுளிக்காமல் அவளுக்கு பணிவிடை செய்கிறான். பார்த்து பார்த்து செய்கிறான். கைஞ்சி வைத்து கொடுக்கிறான், சுடுதண்ணீர் வைத்து கொடுக்கிறான், மருத்துவரை ஓடி ஓடி அழைத்து வருகிறான். அவளுக்கு திடீரென பெருமூச்சு வந்து விடுகிறது. ஓடிப்போய் மருத்துவரை அழைத்து வந்து பார்க்கிறான். அதற்குள் அவள் மூச்சு முடிந்து விட்டது. சோகமாக அமர்ந்து விடுகிறான். ஒரு வகையில் இத்தனை துன்பங்களை அனுபவித்த அவள் அமைதியாக சென்று விட்டாளே என்கிற உணர்வும் இருக்கிறது. அவள் இல்லாமல் எப்படி வாழப்போகிறோம் என்ற நினைப்பும் இருக்கிறது. இதுதான் செல்லம்மா. உண்மையான காதல் என்பது வயதான காலத்தில் தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்கிற பணிவிடையில் தான் இருக்கிறது என்பதை புதுமைப்பித்தனுடைய இந்த கதை. அடுத்தது ஊர்வசி பட்டாலியா என்பவர் எழுதிய ஒரு புத்தகம். இதை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் இங்கே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெர்னாட் ஷா. பலவற்றை எனக்கு அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதில் இதுவும் ஒன்று. இந்த புத்தகத்தின் பெயர் த அதர் சைட் ஆஃப் சைலன்ஸ், மௌனத்தின் மறுபக்கம் என்கிற அந்த புத்தகத்தை நான் வாங்கி படித்தேன். அதிலே பூட்டா சிங் என்கிற ஒரு பாத்திரம், இந்திய பங்களாதேஷ் பிரிவினையின் போது நடந்த ஒரு சம்பவம். இந்தியாவில் இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம், விருப்பப்படுகிறவர்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்கிறார்கள். பூட்டா சிங் என்பவன் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு துறவியைப் போல 55 வயது, இராணுவத்தில் பணியாற்றியவர், வயல் வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்றார். அப்போது ஒரு பெண், 17 வயதே ஆன ஒரு பெண் ஓடி வருகிறார். அவள் வந்தவுடன் அடைக்கலம் கொடுத்து பார்த்தால் ஒருவன் துரத்தி வருகிறான்.
அவனுக்கு 1500 ரூபாய் அந்த காலத்து பணத்தை கொடுத்து அவனை அனுப்பிவிடுகிறார். அந்த பெண்ணின் பெயர் ஜெஃபின். தன்னுடைய உறவினரோடு பாகிஸ்தான் செல்வது தடைபட்டு விட்டது, பிரிந்து விடுகிறாள். அதனால் துரத்தி கொண்டு வரப்படுகிற அவள் இங்கே அடைக்கலம் புகுகிறாள். அந்த வீட்டிலே இவன் அவளுக்கு அடைக்கலம் தருகிறான். அன்பு செலுத்துவதில் நண்பனாக, உதவி புரிவதில் தந்தையாக, நேயத்தை காட்டுவதில் ஒரு கணவனாக அவன் நடந்து கொள்கிறான். இருவரும் சீக்கிய முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறார்கள். இருவரும் அந்த வயலிலே உழைக்கிறார்கள். இவன் அறுவடை செய்தால் அவள் எடுத்து வைக்கிறாள். இவன் தானியங்களை உலர்த்தினால் அவள் மூட்டல் கட்டுகிறாள். இப்படி இருவரும் சேர்ந்து உழைக்கிறார்கள். மிகுந்த அன்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். 17 வயது 55 வயது, வயதுக்கும் காதலுக்கும் சம்பந்தமில்லை என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. அப்படி அவர்கள் இருவரும் மிகவும் நேயமாக வாழ்கிற போது பூட்டா சிங்குக்கு பல விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. இது நாள் வரை தனிக்கட்டையாக இருந்தவனுக்கு அவனுடைய வீடு அழகாக ஆகிறது. பொருள்களெல்லாம் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கின்றன. வாசலிலே ஒரு கோலம், எங்கு பார்த்தாலும் தூய்மை. அவனுடைய வாழ்க்கையே திசை மாறி போனதாக தெரிகிறது. பூட்டா சிங் அவளை மிகவும் நேசிக்கின்றான். அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தையின் பெயர் இவன் தன்வீர் என்று சூட்டுகிறான். அதை எப்படி சூட்டுவார்கள் என்றால், கிரந்த சாஹிப்பில் ஒரு பக்கத்தை திருப்புவார்கள். அதிலே முதல் எழுத்து என்ன வருகிறதோ அதைத்தான் அந்த குழந்தையினுடைய முதல் எழுத்தாக இருக்க வேண்டும். தா வருகிறது, எனவே தன்வீர் என்று சூட்டுகிறார்கள். தன்வீர் என்றால் கடவுளின் அற்புதம் என்று பெயர். அந்த பெயரை சூட்டுகிறார்கள். அதற்குள் பூட்டாவின் உறவினர்கள் எல்லாம் இந்த வயதானவன் ஒண்டிக்கட்டை செத்து போனால் நமக்கு சொத்து கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் சென்று இப்படி ஒரு பெண், இஸ்லாமிய பெண் இருக்கிறாள் என்று தூதரகத்திலே புகார் கொடுத்து விடுகிறார்கள். தேடிக்கொண்டு வருகிறார்கள். அவளை பிடித்து கொண்டு போகிறார்கள். அவளுடைய சொந்த கிராமம் அடையாளம் காணப்பட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள். அவளை அங்கே அனுப்பிவிடுகிறார்கள். பூட்டா சிங்கால் தாங்க முடியவில்லை. தானே ஒரு இஸ்லாமியராக மாறிவிடுவது என்று முடிவெடுத்து இத்தனை நாள் ஒரு சின்ன ரோமத்தை கூட களையாமல் வளர்த்த தன்னுடைய சிகையை தியாகம் செய்து தன்னுடைய பெயரை ஜமீல் அகமது என்று மாற்றிக்கொள்கிறார். கடவுளின் அற்புதம் என்று பெயர் வைத்த அந்த தன்வீரனுடைய பெயரை சுல்தானா என்று மாற்றிவிடுகிறான். அந்த பெண்ணை தூக்கி கொண்டு அவன் அங்கே போகிறான். அங்கே போய் எந்த விசாவும் இல்லாமல் அவன் சென்றபோது ஜெஃபினுடைய சகோதரர்கள் அவனை மொத்து என்று மொத்துகிறார். விசா இல்லாமல் சென்ற காரணத்தால் காவலர்களால் கைது செய்யப்படுகிறான். நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறான். அப்போது அவன் சொல்லுகிறான், இந்த ஜெஃபின் என்கிற பெண்ணுக்கும் எனக்கும் திருமணமாகிவிட்டது, என்னை அவளோடு அனுப்புங்கள், எங்களுக்கு குழந்தை கூட இருக்கிறது, இவள் தான் சுல்தானா, நானே இஸ்லாமியராக மாறிவிட்டேன், இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, அனுப்புங்கள். ஆனால் ஜெஃபினுடைய சகோதரர்கள் அவளை மிரட்டுகிறார்கள். நீ மட்டும் திருமணமாகி அவனோடு சென்று விடுவதற்கு ஒப்புக்கொண்டால் அவனையும் காலி செய்து விடுவோம் என்று. நீதிமன்றத்திலே ஏறுகிறாள். உனக்கு அவரோடு செல்ல சம்மதமா என்று கேட்டபோது இல்லை என்று சொல்லிவிடுகிறார். கனத்த இதயத்தோடு, கசங்கிய உள்ளத்தோடு, நசுங்கிய மனத்தோடு அந்த சுல்தானாவை கூட்டிக் கொண்டு அவன் ரயில் நிலையத்துக்கு வருகிறான். ஒரு புது சட்டையை வாங்கி அணிவிக்கிறான். ரயிலின் முன்னால் குதித்து பாய்ந்து தற்கொலை செய்து கொள்கிறான். அவன் அந்த சட்டை பையிலே அந்த சுல்தானா அவருடைய சட்டை பையிலே வைத்த கடிதத்தில் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறது, என்னை தயவு செய்து நீங்கள் ஜெஃபினுடைய ஊரில் இருக்கிற சுடுகாட்டில் புதையுங்கள் என்பதுதான். ஆனால் புதைக்கப்பட்டாலும் அதை தோண்டி எடுத்து விடுகிறார்கள். கடைசியில் அவரை அதே ஊரில் புதைக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்கள் இரவு பகலாக காவல் காக்கிறார்கள். இதுதான் ஒரு அற்புதமான உண்மையிலேயே நடந்த ஒரு சோக காதல் கதை. உண்மையான அன்பு இருக்கிற போது எப்படியெல்லாம் இதயங்கள் ஒன்றை ஒன்று நேசிக்கும் என்பதற்கான ஒரு உதாரணம்தான் நடைமுறையிலும் இது நடக்கும், இலக்கியங்களில் மட்டுமல்ல என்பதற்கான எடுத்துக்காட்டு. அன்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உடலை தாண்டியதாக இருக்க வேண்டும், அது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அப்படி நிகழ்கிற போதுதான் அது மகத்தான மாற்றங்களை மனத்தில் ஏற்படுத்தும். இல்லாவிட்டால் நாம் பார்க்கிறோம், பல நேரங்களில் காதலர்கள் வென்று விடுகிறார்கள்,
காதல் தான் தோற்று போய்விடுகிறது. நன்றி, வணக்கம். எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை. நான் தாய்நாடு பற்று கொண்டவள் தான். ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டு பிளேஸ் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். ஜப்பான் வந்துருச்சு. இந்தியா 71. 71வது இடத்தில் இருக்கிறோம் நாம். இந்த உலகம் மறுபடியும் பார்த்து விடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட்ஸில்லாவாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், அழிவு வந்தாலும், விபத்து வந்தாலும் கீழே விழுந்துராத. அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஸில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன், என் மகன் என்னிடத்தில் சொல்கிறான். சுட சுட செய்தின்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு தினத்தந்தியில் வந்த ஒரு சுட சுட செய்தி சொல்றேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், கவனம். இன்றைய இளைஞர்கள் மீது எனக்கு ஒரு கவலை உண்டு. என்ன தெரியுமா? நிறைய ஆசை வச்சிருக்கீங்க, நிறைய ஆசை வச்சிருக்கீங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன பிளான்? சொல்லல்ல, சொல்லில் உயர்ந்த சொல் செயல். என்ன செயல் வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறாரு 10 வருஷமா. அவருக்கு வயசாயிடுச்சு, நாய்க்கு வயசாயிடுச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு தினத்தந்தி செய்தி, அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. ஆம்புலன்ஸில் தெரியும் நாயை ஏற்ற மாட்டாங்க, மூடிட்டாங்க. பின்னால் அந்த நாய் நிற்கிது, வளர்ப்பு நாய். ஊய் 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 ஊயின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஆம்புலன்ஸ். டோர் க்ளோஸ்ட். நேராக ஹாஸ்பிட்டலில் தான் போய் நிற்கும். இந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னால் ஓடுது. ஆம்புலன்ஸ் எவ்வளோ வேகமாக போகும்? 7 கிலோமீட்டர். எல்லா டிராஃபிக்கையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் பின்னால் ஓடுதுங்க அந்த நாய். அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுச்சின்னு தெரில. ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓரப்படுத்தினான் வண்டியை. ஓரப்படுத்திட்டு கீழே இறங்கி கதவை திறந்தான். அந்த நாய் உள்ளே ஏறிடுச்சு. கதவை மூடிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். ஆஸ்பத்திரி அந்த ஆளை காப்பாற்றுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த நாய் வந்து பக்கத்தில் உட்காந்துச்சுல்ல, ஒருவேளை அந்த முதியவர் உயிர் பிழைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? இது அல்ல. இந்த இமோஷனல் ப்ராப்ளமத்தையும் நான் சொல்லலை. நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அந்த நாய் கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுங்க. சின்சியாரிட்டியோட அது அந்த உண்மையான ட்ரூத்ஃபுல்னஸோட அது ஓடிச்சு பாருங்க. மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தால் அது திறக்கும். அது சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா? நாம எந்த இடத்துல கிவ் அப் ஆகிறோம்? எந்த இடத்துல நாம தோத்து போகிறோம்? எந்த சொல் நமக்கு புரியல? பல காலமா எனக்கு ஒரு மன வருத்தம் உண்டு. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த மேடைகளுக்கு மேலே வரத்துக்குள்ள 3 பேர் சொல்லிட்டாங்க அந்த சொல்ல. மேடம், உங்க பேச்சை கேட்காம நாங்கள் தூங்குறதே இல்லை மேடம். நான் என் கண்ணாடி முன்னால் நின்று கேட்கறது உண்டு என்னையே. ஏ பர்வீன் சுல்தானா, தூங்க வைக்கவா பேசுற? எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? உங்க பேச்சை கேட்காம தூங்குறதில்ல. உங்க பேச்சை கேட்காம என் வைஃபுங்க உங்க பேச்சை கேட்காம தூங்குறதே இல்லைங்க. எனக்கு அந்த சொல்லுக்கான பொருள் எப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 15-20 வருஷத்துக்கு அப்புறமா புரிஞ்சுதுங்க. சொல் புரிந்தால் இருக்கக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க குழந்தைகளே, அது போல் ஒரு பேரின்பம் வேறு கிடையாது. ஒருத்தி எழுதுறா, ஏய் டாக்டர் சுல்தானா, இங்கிலீஷில் சொல்கிறா, உன் பேச்சு ஸ்லீப்பிங் பில்ஸ், தூக்க மாத்திரை தெரியுமா உனக்கு? நீயுமா? வெளிநாட்டிலேருந்து நீயுமாம்மா? நாங்கள்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே ராத்திரி அது சொல்லுது, உன் பேச்சை கேட்காம நானும் தூங்குறதில்லை. சொல்லிட்டு அவ கீழே ஒரு விளக்கம் தந்திருந்தா. அப்போதான் அந்த சொல் எனக்கு புரிகிறது. உங்க பேச்சை கேட்டுதான் நான் தூங்குறேன், உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறதில்லை. என்ன அர்த்தம்? என் பேச்சு ஏன் தூக்கத்தை தருகிறது? ஒன்று, எல்லா பெண்களையும் எல்லா இளைஞர்களையும் இந்த உலகம் கசக்கி பிழிந்து நீ எதற்கும் லாயக்கற்றவள் என்ற மன உளைச்சலோடு படுக்கையில் கிடக்கின்ற பொழுது ஃபோன் எடுத்து இப்படி பார்க்குறீங்க. நான் தோன்றுகிறேன், நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை அழகானது, உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும்.
அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள். நீ சுயமரியாதை மிக்கவள், நீ ஆரோக்கியமானவள், நீ நிர்வாகத்தில் உயர்ந்தவள் என்று நான் சொல்லுகிறேன். உன் மனம் அந்த உளைச்சலில் இருந்து அமைதி அடைகிறது. நீ நாளை விடியலுக்காக காத்திருப்போம் என்று சொல்லி அமைதி அடைந்து தூங்குகிறாய். அப்படி என்றால் என் சொல் தூக்க மாத்திரை தானே? சொல் புரியுதா எனக்கு? எல்லா சொல்லுக்கும் இன்னொரு பக்கம் உண்டு தானே? நான் அப்படி நினைச்சு சொல்லல, அப்புறம் வேற எப்படி நினைச்சு சொன்னேன்? எல்லா விஷயங்களுக்கும் இப்படி ஒன்று சொல்றேங்க, எனக்கு தோணுது அதனால சொல்றேன். மாற்று கருத்து இருக்கலாம், எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து வேண்டும் தானே? ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுவது. நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய பெரிய உயரதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லுகிறேன். நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான், நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ தான். நான் நேற்று கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை, அதில் 29 ரூபாவாப்பா கொடுத்துருப்பா. 30 ரூபா மேடம்னா. ஆமாம், பெருசா 1 ரூபா அதிகமாகிடுச்சு, 30 ரூபா கொடுத்துரு அப்படின்னு. இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை, எழுந்திருச்சு நின்னுல, மேம் 1 ரூபி மேட்டர்ஸ் மேம்னா. எஸ், 1 ரூபாய் என்பது சாதாரணமானதா? தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய், உட்காரு. 1 ரூபாய் என்பது கணக்கில் வரும். 99 ரூபாய் இருந்தால் அது 100 ரூபாய் அல்ல, 1 ரூபாய் வர வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கூட 1 ரூபாய் குறைந்தால் 1 லட்சம் ரூபாய் கிடையாது. 1 ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ். சொல்தானே? எனக்கு புரிகிறது. புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக்கொண்டு தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ ஃபார் என்லைட்டனிங் மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் ஃபெயில் ஆவதில்லை. அங்க காட்டுவதல்ல என் புத்தியை. நுட்பமா அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். நான் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க, பழைய பாட்டு தான். ஐம் சாரி, இந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது அந்த பாட்டு. நீ வேணா போய் யூடியூப்ல போட்டு பார்த்துக்கோ. நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய 35-40 வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும். முத்துராமன் நிற்பார் அந்த படத்தில். தேவிகா மேடம் தான் ஹீரோயின். ஒரு சித்தார் வச்சுட்டு ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு? என்ன பாட்டுங்க? சத்தமாக சொல்லுங்க. சொன்னது நீதானா? எங்கள் வீட்டில் வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏய் இங்கே வா, இந்த பாட்டு கேளு. நான் பாட்டு நான் கேட்ட பாட்டு தான். அதில் ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நெஞ்சில் ஒரு ஆலயம் தானே அந்த படம். அந்த படத்தில் அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா. தமிழ் பெண்கள் எதையே யாரையேனும் காதலித்தால் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை. அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது. அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது. ஆனால் அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணுனுடைய பேர் வச்சிருப்பாரு டைரக்டர், சூப்பர் பேர் வச்சிருப்பாரு, சீதான்னு. கண்ணதாசன் எழுதிய பாட்டு. என் மனம் லேட்ரல் திங்கிங்ல போகுது, பக்கவாட்டு யோசனையில் போகுது, ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்ல போகுது. ஓகே, இது நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல. இது கம்ப ராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு. எப்போ ராமன் சொன்னான்ல, நெருப்புல இறங்குன்னு சொன்னானா, சொல்லும் போது கம்பராமாயணத்தை படிச்சு பாருங்க, கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு. சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது, ஊந்திரம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை, நீ செத்து போ, நீ ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டேன்னு திட்டுறான் ராமன் ராமாயணத்துல. அந்த பெண் ஒண்ணுமே சொல்லலைங்க. கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல. லக்ஷ்மணனை பார்த்து நெருப்பு வையினா, அவன் கண்ணில் கூறான், அவன் சொல்றான் நெருப்பு வைப்பான்னு. உள்ள இறங்கிட்டான், நெருப்பு அணைஞ்சிருச்சு. நான் இப்போ போடுறேன் அந்த ஒழுக்கம் இங்க இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன், சீதை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல, உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள்தான். நானும் என் தாயும் அவள்தான். ஐயா வீட்டில் இருப்பவர்களும் அவர்கள்தான். கண்ணகியோ சீதையோ வெளியில இல்லை, நம்ம வீட்டில் இருக்காங்க. கெட்ட வார்த்தை சொன்ன அந்த கணவனை பார்த்து
எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய், சொன்னது நீதானா? சொல் ராமா சொல், என் உயிரே என்னை மறந்தாயா? ஏன் 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 என் உயிரே? மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, உன் மனதில் என் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே, இன்று சொன்னது நீதானா? தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, இன்று சொன்னது நீ தானான்னு சொல்லும் போதே கண்ணீரோட முடியும் அந்த பாட்டு. நீங்க வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது, வார்த்தைக்கான விளக்கங்கள் வேறுபடுகின்ற பொழுது உள்ளத்திற்குள் ஒரு ஒளி பரவும் பாருங்க. அந்த பேரின்பம் நமக்கு வேறு எதிலுமே கிடைக்காது. அந்த சொல் தேடி தானே வந்திருக்கிறீர்கள், அந்த மனம் பரவசம் அடையக்கூடிய அந்த ஒரு சொல் தேடி தானே வந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதில் பட்டிமண்டபங்களை நடத்துவாங்க. அதில் ஒரு வாட்டி கோயம்புத்தூரில் நான் பேச போகிறேன். நான் பேச போகும்போது அறம் குறித்து பேசிட்டோம், அது யூடியூப்பில் இருக்குது. பேசி முடிச்சிட்டோம். திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தருங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அமுத சுரபியினுடைய ஆசிரியர், மிக கண்ணியமான ஒரு மனிதர், தமிழ் படித்தவர், தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர், காந்தியவாதி. அவர் நான் ட்ரெயின் ஏறத்துக்கு போகிறேன், எனக்கு கிடைச்ச சொற்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் பேச்சாளராக இருக்கிறது படிச்சுட்டு மட்டும் இல்லைங்க, இப்படி அப்சர்வேஷன் இருக்குல்ல, லேர்னிங் இருக்குல்ல, அதெல்லாம் தான் என் பேச்சு. நான் மேடைக்கு வருகிறேன், மேடையிலிருந்து இல்லம் திரும்புகிறேன். இல்லம் திரும்புவதற்கு முன்னால் நான் ட்ரெயின் ஏறி ஆகணும். இப்போ நாம தான் இந்த வேஷம் கிஷம் கட்டிக்கிட்டு பேசுகிறோம்ல, பெண்களுக்கு அது ஒரு தலையெழுத்து, ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்கள்லாம் சாதாரணமாக வரவே முடியாது மேடைக்கு. எப்போ மாறுமோ அந்த நிலை. ஏங்க ஒரு பரிசில் நீங்கள் கையில் பேக்கெட்டாக தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் 4-5 பை ட்ரெஸ்லேயே. என்றைக்கா யோசிச்சதுண்டா பெண்களை? இந்த கையில் ஒன்றை பச்சை பிள்ளைய கையில் தூக்குற மாதிரி காவிக்கிட்டே சுற்றணும். பாருங்கள் அந்த அம்மா கை அப்படியே பிள்ளைய வச்சுருக்கிற மாதிரியே வச்சுருக்கு. அவர் பாருங்கள் ஜாலியாக இருக்கிறார், எல்லாம் பர்ஸு 5 பர்ஸில் வச்சுருக்கு. நானும் ஒரு நாள் புடவையில் தைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன் மேடம். ஒரு நாள் பர்ஸு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு நாள் பர்ஸு இன்னொரு இடத்துல இருக்குது. நம்ம பெண்களுடைய மெட்டபாலிசம் அப்படி. என்ன பண்ணுறது, கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற சமூகம். அவ்வளோ வேலை வாங்குறீங்க, ஆரோக்கியமாக இருக்க முடியுதா? ஒவ்வொரு நாள் ப்ளவுஸ் மாட்டும் போதும் பிபி மிஷின் மாட்டுற மாதிரியே இருக்கு. புரிந்தவர்கள் கைத்தட்டுகிறார்கள், சிரிக்கிறார். சரியா? எனக்கு புரியலை. நேராக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே ட்ரெயினுக்கு ஓடணும். அவர் ஒன்றும் இல்லை, ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா பை அப்படியே. என்ன பாரு இன்னும் வரலன்னு, இருங்கய்யா மாற்றிட்டு வரணும்ல. 10 ட்ரெயின். நாங்கள் வெளியில் வரும்போது 9:45 கிட்ட போயிட்டோம். 10 மணி மேலே ஏறி போகணும், 3வது பிளாட்ஃபார்ம். 5 நிமிஷம் அதில் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தான் இருக்குது, ட்ரெயின் நிற்கிது. நம்ம மோகன் சார் கையில் இட்லி வச்சுட்டு நிற்கிறார், நைட்டில் போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு. அதை வாங்கிட்டு வேகமாக நடக்கிறேன். கிருஷ்ணன் சார் ஆரம்பித்தார், பர்வீன் என்ன ஓடுற, B3 அங்கே இருக்குது, 11 கோச் தாண்டணும், 5 நிமிஷம் தான் இருக்குது. சார் என்ன சார், இரு ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றியா? எப்போ சார்? நீங்கள்லாம் டைரெக்டாக எஃப்ஐஆர்லாம் போட்டுடலாம், டீச்சர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது, அனுபவிக்கணும். நாங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க. காலையில் 7 மணிக்கு ஃபோன் வருங்க, அப்போ தான் கரெக்டாக கலேபரமாக அம்மன் மாதிரி 12 கையோட காலேஜுக்கு புறப்பட்டு இருக்கும்போது ஃபோன் வரும். பர்வீன் சுல்தானா மேடம்? ஆமாங்க. நான் யாருன்னு பேசுகிறேன், கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏய்
போன யாரா இருந்தா எனக்கு என்ன டென்ஷனா இருக்குங்க. அந்த டைம்ல போய் பேசுவாங்களா? கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படிதாங்க கிடைக்கும். டென்ஷனா இருக்கும்போது கையில வரும் கொஸ்டின் பேப்பர். அப்படி பேசுறாருங்க அவர். பர்வீன் ஒரு கேள்வி கேட்கறேன், சொல்ல பதில். அண்ணா ட்ரெயின்ல ஏறிடலாம். சொல்லு சொல்லுங்கண்ணா. இப்போ சொல்லலைன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன். சரியா? எனக்கு வந்து சொற்கள் வேணும். அதுவும் திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொல்றாருன்னா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். சொல்லுங்க சார். போர் பாசறையில தலைவிரி கோலமா ஒருத்தி உட்கார்ந்துருக்கா, அவ யாரு? 3 கோச் தான் தாண்டி இருக்கேன். 4 நிமிஷம் போயிடுச்சு. 1.5 நிமிஷத்துல நான் ஏறினாலன்னா போயிடும். வேகமா நடந்துட்டு இருக்கேன். புத்தி வேலை செஞ்சா எப்படிங்க வேகமா நடக்க முடியும்? நான் திரும்பி சொன்னேன், திரௌபதி சே நல்ல குழந்தை, குட் ஆன்சர், எஸ் திரௌபதி. அவ உட்காந்துருக்காளா? அப்போ ஒரு விஷயம் நடக்குது. 60 செகண்ட் இருக்கு. இவ்வளோ கலேபரத்தில் அவர் மெதுவான வார்த்தையில் சொன்னதை நான் இவ்வளோ ட்ராமடைஸ்டா ஆர்ப்பாட்டமாக உங்க முன்னால் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு லேர்னிங் நடந்த இடம் அது. எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போர்க்களத்தில் கிடைத்ததோ அப்படி இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நமக்கு ஞானமான வார்த்தைகள் கிடைக்கணும்ன்றது லிபி. அவன் கலங்குறான். அவன் கலங்கி கொண்டே என்னிடத்தில், உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு? சொல்லுங்க. நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். சொல்ல 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 நடந்து போயிட்டோம். கோச்சில் ஏறிட்டோம். பாதி சொல்லி முடிச்சிட்டார். மீதி ஆர்ஏசி. அன்னைக்கு அவர் அங்கே உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன். மீதி ஆர்ஏசியில் உட்காந்துக்கிட்டு டிடிஆர் வந்தவர்கிட்ட கூட ரிக்வெஸ்ட் பண்ண முடியாமல் அவரை அனுப்பிட்டு உட்காந்துக்கிட்டே ராத்திரியெல்லாம் பயணம் பண்ணேன். ஏன்? இந்த சொல்லை தவற விடக்கூடாது. அவருக்கும் ஏதோ ஒரு நிலை, இந்த வார்த்தையை பர்வீனிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று. அவருக்கு தெரியும் குரு வாங்கி கொண்ட வார்த்தையை எங்கே நானும் சொல்லுவேன் என்று. அதனால தான் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. தலைவிரி கோலமாக உட்கார்ந்து இருந்தவளை போய் பார்த்தவன் பார்த்தன் அர்ஜுனன். இதான் காட்சி. உள்ள நுழைறான், அவ உட்கார்ந்துருக்கா. உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது 2 அருமையான சொற்களை, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரத்தை கொண்டு போவீர்கள். இப்பொழுது எனக்கு 2 வார்த்தை கிடைச்சது. அதிலிருந்து அதை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். உள்ள நுழைகிற அர்ஜுனன், திரௌபதி நல்லா இருக்கிறியாமா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கர்ணனை இன்னும் நீங்க கொல்லலையே. நாளைக்கு கொன்று விடுகிறேன் திரௌபதி. அவனை கொல்வதற்கு முன்னால் உன்னை பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மர் உள்ள வந்துட்டாராம். தர்மனுக்கு தெரியாது இவன் உள்ள இருக்கிறான். போர் பாசறையில் அவ தனியா இருப்பான்னு நினைச்சிட்டு வந்துட்டார். உள்ள வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார். அர்ஜுனனை பார்த்து கோபமா கேட்டாரா, அங்க போர்க்களத்துல போர் ஆரம்பிச்சிருச்சு, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீ? அதே ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குது அர்ஜுனனுக்கு. ஆனா பெரியவங்கல்ல, அதனால எதிர்த்து இதோ போறேன்னா திரௌபதியை பார்க்க வந்தேன். நான் பெரிய திரௌபதியை பார்க்க வந்தேன். கர்ணனை கொன்னியடா? நாளை கொல்கிறேன் அண்ணா. நாளை கொல்றானா? நாளை பரா நாளை கொல்கிறான். உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லாடா? இவ்வளோ நேரம் நல்லா இருந்த சிச்சுவேஷன் டம்மன்னு துயரத்திற்குள்ள வந்துருச்சு. ஏனென்றால் அவன் சொன்ன சொல் கெட்ட வார்த்தை. அர்ஜுனன் தன்னுடைய குருவின் மீது ஆணையிட்டு இருக்கிறானாம், என் காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறைச்சேதம் சென்று செய்து விடுவது, இல்லை என்றால் தான் அக்னி சமாதி அடைவது. இப்ப என்ன செய்யணும்? யார? தர்மனை. ஓன்னு அழறாங்க திரௌபதி. ஐயோ எவ்வளோ பெரிய அனாவசியமான விஷயம் நடந்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க. திரௌபதி அழுதாங்க. யார் வருவா? யார் வருவா? கிருஷ்ணர் வந்துட்டார். ஹே திரௌபதி, why are you crying?
Who hurt you? இப்பவே சொல்லு. அழிச்சிடுறா அவங்கள. யார் உன்னை அழ வச்சது? இல்லை கிருஷ்ணா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? இதோ இவர் வந்தாரா, இப்படி சொன்னாரா, அவர் காண்டிபத்தை இவர் குறை சொன்னாரா, வில்லா இல்லை புல்லான்னு கேட்டு விட்டார் கிருஷ்ணா. அவ்வளோதானே? டேய் வாங்கடா ரெண்டு பேரும். தர்மா நில்லுங்க இங்க. ஓய் அர்ஜுனா இங்க வா. என்ன சொன்னான்? காண்டிபத்தை குறை சொன்னான். கொன்னுடு, கொன்னுடுறா. ஓ நழுறா திரௌபதி. கொல்ல முடியாது. அண்ணனை எப்படி கொல்லணும்னா கொல்றது இல்லடா, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? அவனை விட பெரியவன் தானே. ஆமா, அவனை எதிர்த்து அவர் சொன்னது, கிருஷ்ணன் சொன்னது, நீ வா போன்னு சொல்லு. அவனை எதிர்த்து திட்டு, அவனை திட்டு. உன்னை விட வயசானவன் தானே, திட்டு. திட்டுனா அந்த சாபம் போயிடும்டா, சாஸ்திரப்படி போயிடும். அவன் சின்ன வயசுலேருந்து மனசில் வச்சுருந்ததை எல்லாத்தையும், நீலாம் ஒரு அண்ணன், எனக்கு முன்னால் பிறந்தவன், நீ பிறந்ததுனாலே எல்லாமே உனக்கு கடிச்சிருச்சு, பாடுபடுறது நான், நீலாம் ஒரு மனுஷனாடா. உனக்கு தானடா அம்மா குந்தி, எனக்கு அம்மாவா என்னைக்காவது இருந்திருக்கிறாளடா, உனக்கு தான் அன்பு இருந்திருக்கு. எல்லாம் பேசுகிறாங்க. அவன் பேசி முடிச்சுட்டு கிருஷ்ணர் சொல்கிறார், ஏய் கொலை பண்ணி முடிச்சாச்சுடா, இன்னும் ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற? அப்பா சாஸ்திரப்படி கொலை பண்ணியாச்சு, ஓகே வா போலான்னு உடனே நிறுத்துறாரு கிருஷ்ணன். இரு, சாஸ்திரப்படி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனைன்னு பார்க்குறாங்க பாரு 3 பேரும். அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணியிருந்தா அதுக்கு தண்டனை, யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஐயோ அழுறா திரௌபதி. இவன் போயிருந்தாலும் அது பரவாயில்ல, அவன் போனா யாரு கர்ணனை கொல்றது, தன்னுடைய சபதம் எப்படி நிறைவேறும்? ஓன்னு அழாத அழாத. இரு இரு இங்க வாடா. சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? இன்னைக்கு பண்ணிக்கோ. சரி வா. நான் யார்? நல்ல கவனமாக கேளுங்க. நான் யார்? கிருஷ்ணன். அதெல்லாம் விடு. உண்மையால் உன் மனசை தொட்டு சொல்லு, நான் யார்? நீ என் குரு, அப்புறம் நீ கடவுள், அப்புறம் நீதான் பரம்பொருள். உன்னை விட நான் பவர்ஃபுல்லான ஆளா? ஆமாம். எங்க எனக்கு முன்னால் நீ புகழ்ந்து பேசிக்கோ. உனக்கு முன்னால் பேசட்டுமா? பேசு. நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும், நான் அர்ஜுனனாக்கும், நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கும் வல்லவனாக்கும், நான் தான் கட்டின திரௌபதியை, இவங்கெல்லாம் என்கிட்ட தான் எடுத்துக்கிட்டாங்க, நான் தான் இந்த உலகத்திலே அதிக அற்புதமான வில்லாத வீர சூரன், எல்லாம் பேசிட்டான். இப்போது தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்துருச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்? எனக்கு மகாபாரதம் சொல்லணும்னு ஆசையா? எனக்கு மகாபாரதம் நடந்ததா இல்லையா, அந்த புராணங்களின் மீதான கருத்துக்கள், அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உண்மையான காரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கதையின் மூலமாக உண்மையாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய 2 அறங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்தது. ஒன்று, உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற 2 அறச்சொற்கள் என்னை வந்து சேர்கிறது. நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு சொல்லித் தருகிறது. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தராது. அதை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது, அந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது. நிறைய பேருக்கு வீட்டில் மனைவி இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி தெரியுமா? ஃபேன் மாதிரி. ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது, நின்று போச்சுன்னா தெரியும் அவங்க இல்லைன்னு. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் பெருமதியை புரிந்து கொள்ளுங்கள். இது இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயம், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேங்க, சில விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை. முக்கியமாக குழந்தைகளுக்கு புரிவதே இல்லை. புரிகின்ற வயது வருகின்ற பொழுது எல்லா அனுபவங்களும் கடந்து போகின்றன. அந்த ஞானத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணதாசன் தான் சொல்வார், முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம். ரத்தமற்று போனதற்கு பின்னால் இல்லை, ரத்தம் சூடாக இருக்கின்ற பொழுதே இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வது. நீங்க இப்ப சந்திச்சிருப்பீங்கல்ல,
ஒரு மிகப்பெரிய செய்தி, வயநாடு சரிஞ்சுதா? எல்லாருமே இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்க உண்டு தானே? அதில் ஒரு காட்சி வந்தது, எல்லாருமே அதை பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. நான் நினைவுபடுத்திக்கிறேன். ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேலே போச்சா, ஒரு கை குழந்தையோட. நான் அதை நினைவுபடுத்துறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த குடும்பம் மேலே போகுதுங்க, மலை மேலே. கீழே போனால் இறந்துருவோன்ட்டு மலை மேலே ஏறுது, மழை. அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அந்த குழந்தை எடுத்துட்டு மேலே போகும்போது மழை, காடு, அந்த மலை காட்டில் மழையில் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும் பொழுது நட்ட நடு நிசியில் யானை கூட்டம் வந்து சரவுண்ட் ஆகிருக்கு. அவங்கள சரவுண்ட் பண்ணிருச்சு, அது ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேறு இன்னும் செய்யலை. அந்த சின்ன குழந்தையை எடுத்து அந்த யானைக்கு முன்னால் நீட்டி, இந்த தலைமுறையை காப்பாற்றுறதுக்காக நான் கீழே இறங்காமல் மேலே வந்துட்டேன், இது உன்னுடைய நாடு, இது உன்னுடைய காடு, நீ தான் கஜராஜன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ப முடியுதா? விலங்கு அப்படி கொடுத்த அந்த குழந்தைய பார்த்துச்சாங்க அந்த யானை. அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது. அந்த யானையை அந்த பார்த்துட்டு, அந்த மழை பொழிகிற அந்த இரவு முழுக்க அந்த குடும்பத்தை அப்படி நின்று, அவங்க கீழே மழையில் நனையாம ராத்திரி முழுக்க நின்று இருக்குங்க அந்த யானை. சூரிய உதயத்தில் மழை நின்றதற்கு பிறகு அந்த யானை நகரத் தொடங்கும் பொழுது திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சான். அந்த அம்மா சொல்லுது, அந்த யானையின் கண்களில் நான் கண்ணீரை பார்த்தேன். வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அன்பானது. எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? என்னுடைய வாழ்க்கையில நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு, பற்று உண்டு. எனக்கு இந்த பண்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. நான் உள்ள நுழையும் போதே சொன்னேன், இந்த நாட்டில் எவ்வளவு மாவட்டங்கள் வேணாலும் இருக்கலாம், நல்லதோ கெட்டதோ நான் பேச வரல. மதுரை மாதிரியான ஒரு பண்பாட்டுடைய ஒரு பகுதியை நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அமேசிங்க, அமேசிங். என்ன கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா? அது நீங்கள் இருப்பதனால் அது மதுரை. நீங்க போயிட்டீங்கன்னா இது மதுரை இல்லை. உங்களால் தான் இது மதுரை, மனிதர்களால் தான் இது மதுரையாக இருக்கிறது. என்ன கல்ச்சரா இருக்கிறீங்க நீங்க, என்ன பேரன்பும் பெருங்கருணையோடும் இருக்கிறீர்கள். அந்த பழங்குடி தன்மையை இன்னும் மிச்சம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே. தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த பகுதியில் நீங்கள் இருப்பதனால் சொல்லுகிறேன். எனக்கு அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. மீனாட்சி பேதை வடிவத்தில் இருப்பார். இன்னொருத்தி இருக்கிறார், அதுவும் அம்மன் வடிவம் தான், ஆதிபராசக்தி. எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்துருந்தாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், இரு இரு அப்படிங்கிறாங்க. பசிக்குதுமான்னு கேட்குறேன், இரு பார்த்துட்டு இருக்கேன். என்னடா பார்க்குறாங்க, என்னம்மா சமைச்சிங்க? இந்த மீன் குழம்பு, இரு அப்படி. மீன் பொரிச்சிங்களா? மசாலா தடவி வச்சுருக்கேன், பொரிச்சு தரேன், இரு. சீரியல் எங்கள் அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க, ஆனால் சீரியல் பார்க்குறாங்க. நான் போய் பொரிச்சு, நீ கருக்கிடுவ, மரியாதையாக இரு, நான் செஞ்சு தரேன்னு சொன்னல, இரு அப்படிங்க. சரின்னு இருந்துட்டேன். எங்கள் அம்மா பேச்சா நான் கேட்பேன், குழந்தைகளுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா நான் சூப்பருங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எல்லாருடைய அம்மாவும் சூப்பர் தான். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா. எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு, நல்லா இருக்க, ரெக்கார்டிங்கா? ஆமாம். மேக்கப் போட்டிருக்க? மேக்கப் இல்லைம்மா, சும்மா மை வச்சு லிப்ஸ். நல்லா இருக்கு. கேமரா முன்னால் வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சிக்கிறல்ல, பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால் அழகாக இரு. கடவுளை சொல்கிறார். அம்மா அப்படி தான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்கள் அம்மா. அன்னைக்கு சொல்கிறாங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் வரும்போது செருப்பு மாட்டுற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க ஒரு நாள். நீ வெளியில் போகிறாய், வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்துவிட்டு செருப்பு போடு. இதை சொல்லாமல் நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப டெரர்.
தூத்துக்குடிக்காரங்க, உங்க பாண்டிய நாடு தான், காயல்பட்டணம். உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரிலீஜியஸான ஆளு. ஆனா அங்க போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை. புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்க அம்மா. ஆனா அன்னைக்கு பார்க்கறாங்க. ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் பேர் துர்கா மா அசூர். ஐயோ, அரக்கனா இப்படி அழகா இருக்கிறான்னு பார்த்தேன் நான். அது ஹிந்தி, தமிழ் டப் பண்ணிரு. காளி அப்படின்னா காளி வந்துட்டா. காளி அவ்வளோ அழகா இருக்கா, முடியும் அவ்வளோ அழகா இருக்கா. ஆனால் கருப்பா இருக்கு. கருப்பா இருந்தாலும் அவ்வளோ அழகா இருக்கு. நாளை எனக்கும் இதான் மேட்டரா. ஆனால் இதை சொல்லிடுறதுக்கு முன்னால் சொல்லிடுறேன், நான் சாப்பிடலை அன்னைக்கு. ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலை. என்னுடைய சோஃபாவில் அப்படியே படுத்தவ தான். மனசு அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. நான் அதை கடத்திட்டு போயிடுறேன். நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நல்ல சொற்களை, நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும். ஆனால் ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை இங்கே மறந்துடணும். நீ சொல்ல அப்படிங்கிறாரு. பெண்கள் இருக்கீங்கல்ல, சாவுற வரைக்கும் மறக்கக்கூடாது, சரியா? அவங்க மறந்துடணும் இன்னைக்கே, இப்போவே பாருங்க. காளி அப்படின்னு காளி வரா. காளி கிட்ட சொல்ற, நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் தான். காளி சொல்ற, ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆதிபராசக்தி எல்லாம் கொல்ல முடியாது, போடா அன்ட்டு போயிடுச்சு. அது கையை அறுத்து போடுறான். காளி மறுபடியும் வரா. ஏன்பா இப்படி பண்ற, என் பக்தன், நீ இப்பெல்லாம் அறுத்து போடக்கூடாது, என் தவ வலிமை குறையும். நீ இப்போ காளியா நீ நிற்கிற, உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது. நீ எனக்கு சொல்லலைன்னா நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம். காளி நிற்கிறா. அந்த ரகசியத்தை சொன்னாள். ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும். அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள். இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன். இன்றைக்கே நீங்கள் அதை மறந்து விடுங்கள். நிற்கிறாங்க. சொல். சரி, எத்தனை மணிக்கு? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. சூரியோதயம் வரும்ல? ஆமாம். காளி வருவாள்ல, இவ ஆதிபராசக்தி வருவாள்ல? ஆமாம். ஒன்றும் செய்யாத, கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத. நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு நாம் தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ நீ கடைசியாக என்ன சொல்கிறன்னு, யோ சண்டையே ஆரம்பிக்கல, என்னயா கடைசியாக? சண்டையே போட விட மாட்டாங்க, பத்தியா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பா, அவங்கள மாதிரி பாலிட்டிக்ஸு பெண்களுக்கு வராதுங்க. நம்ம குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம். சைலண்ட்டாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பா, பேசவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? நாம் பேசலைன்னா அவங்க உயிரே போயிடும். நாம் பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க பேச மாட்டாங்க. அப்படி தான், ஒத்த சொல் தான். ஊருக்கு போயிட்டு வராங்களே, இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரல, என் வீட்டில் எவ்வளோ கதையாக சொல்வேன் தெரியுமா? ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குனதுலேருந்து எல்லாம் சொல்வேன். அவர் போயிட்டு வருவார் 3-4 நாளைக்கு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். ஏன் சொல்லு? சொன்னால் புரியாது மேடம் அவங்களுக்கெல்லாம். பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சொல். பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும், வேறு எதுவுமே வேண்டாம். சின்ன சின்ன அன்பான சொல். சாப்பிட்டியா? இன்னைக்கு அழகா இருக்கிறிய, சொல்ல. இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம்? கோவம் வருங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ அன்பானவங்க தெரியுமா? இப்போ யோசிச்சு பார்க்குறேன் நான். ரொம்ப அன்பாக இருப்பாங்க எங்கள் அம்மா அப்பா. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கு. நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவள் சொல்கிறா, காலையில் ஆதிபராசக்தி இறங்குவாள்ல, அப்போ ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத. ஆயுதத்தை எடுக்கலன்னா அவன் கொன்னுடுவாளே. நீ ஆயுதத்தையே எடுக்காமல் முன்னால் போய் நில்ல. அவள் ஒரு நிமிஷம் யோசிப்பா. அப்படி யோசிக்கும்போது
அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு. கெட்ட வார்த்தைன்னா நீனா ரொம்ப அழகியா, நீ படிச்சுட்டா, உன் அப்பா உன்னை நல்லா வளர்த்துருக்குறான், உன்னை போய் ஏன் தலையில் கட்டி கொடுத்துருக்காங்க, அறிவே கிடையாது, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் ஒழுக்கமாக இருக்கா அவங்ககிட்ட, இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நமக்கு பலவீனமாக இருக்கும் இல்லைங்க. ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள். இதுதான் சைக்காலஜி. ஆதிபராசக்தியை எதிர்த்து நீ பேசு. நீ என்ன பெரிய சக்தியா, நீ என்ன அழகியா, உன் நிர்வாகத்திறத்தால் தான் உலகம் ஓடுதா, நீ எல்லாம் எந்த மாதிரி குரூபின்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்லுவாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளோ நிந்தனை பண்ண முடியும் அவ்வளோ நிந்தனை பண்ணு. நிந்தனை பண்ணா அவள் சக்தி குறைவாள், குலைவாள், குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள். அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள். அட பாவிகளா, இதுதான் பெண்களை சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை? வார்த்தைகள் சொன்னால் குலைந்து போவோமேன, இந்த வார்த்தைகள் தானே, அந்த சொல் தானே, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சர மாதிரி வந்து விழுத. எல்லாம் ஒரு பொம்பளையா முடிஞ்சுதே, நல்லா குலைஞ்சு போறோமே. சரி, நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. நான் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு. மணி 8:15, பசி கிசி ஒன்றும் இல்லை, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவள் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறா, இவன் அந்த வார்த்தையை சொல்கிறான்னு பார்ப்போம், முடிவு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம், பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு நல்ல வேலை அது தொடரும்னு போடாமல் முடித்தான். ஏன் என் உயிரே போயிருக்கோம். இல்லைன்னா காலைங்க சூரிய உதயம்ங்க, அப்படி இறங்குறாங்க அம்மா, தங்கத்தால் தக தகக்கிற அந்த முடி, நெற்றி திலகம், ஃபுல் ஆபரணங்கள், கையில் வேல் எடுத்துக்கிட்டு இறங்கினா பாருங்க. ஐயோ, அந்த டைரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தான். அதை அசுரனையும் அழகாக பண்ணுறவன் ஆதிபராசக்தி அழகாக பண்ணியிருக்க மாட்டானா? அப்படி வந்து இறங்குறாங்க. இறங்கி நின்ன உடனே நிற்கிறாள். அவன் ஒன்றுமே சொல்லாமல் இப்படியே பார்க்குறான். நீ தான் ஆதிபராசக்தியா? இவ்வளோ அசிங்கமாக இருக்கிற நீ, ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவள்ன்ற இத்தினூண்டு இருக்கிற. இவ்வளோ சொன்னோட அவன் பார்க்குறா. அவளுக்கு அம்மா தாயேன்னு வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம். கெட்ட வார்த்தைலாம் அவளுக்கு பழக்கம். நில கொலைகிறாங்க அம்மன். நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி அப்படியே பார்க்குறேன். இத்தினூண்டு ஆயிட்டாங்க. இத்தினூண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசூர் என்ன பண்ணா, கையில் அந்த வாளை எடுத்து, கதை தான், கையில் அந்த வாள் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான் பாருங்க. எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான். சக்தி அப்படின்னு இறங்கினார். ஏய், நீ தானடி எனக்கு சக்தி கொடுக்கவள், நீ தானடி லோக மாதா, உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது, நானே உன்னால் தானடி இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி, நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நீ பேரழகி, பேரன்பு கொண்டவள், பெருங்கருணை கொண்டவள். துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல வளர்ந்து நிற்கிறா பாருங்க. அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொன்னுட்டா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்? எனக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே, எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம். நாம் எல்லாருமே ஆதிபராசக்தி தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே தான் பர்வீன் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம். இந்த உரிமை நமக்கு மட்டுமே இருக்கு, நம்ம நாட்டிற்கு மட்டுமே உண்டு, இந்த விழுமியங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான். பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது துர்கா மாசுரர்கள் வருவார்கள். நம்முடைய ஆற்றலை குலைப்பதற்கு கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள், நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மளை ரொம்ப கசக்கி பிழிவாங்க. இந்த பெண், இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த டீச்சர், இந்த பேச்சாளர் உங்கள் கெட்ட பெண்கள் கிட்ட சொல்கிற ஒற்றை சொல் இதுதான். சூடாக வந்து சேர்தான் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்கா மாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல்
இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான், இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி ஆதிபராசக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை. வாழ்க்கை மிகப்பெரிய சிரமங்களை தருவதுதான். அந்த சிரமங்களை கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து வருகிறார்கள். மற்றவர்கள் உதிர்ந்து போகிறார்கள். நாம் ஜெயித்து ஒரு காட்டுப்பூவாக வளர வேண்டும் என்றால் சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சொற்களை கவனமாக உச்சரியுங்கள், சொற்களை கவனமாக படியுங்கள். ஏனென்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் வேறு தன்மை உடையதாக இருக்கும். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொற்களோடு உங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு புத்தக வாசிப்பு உதவும். நமக்கு முன்னால் வருகின்ற எந்த அம்பாக இருந்தாலும் அதை திசை திருப்பி விடுகின்ற சொல்லாற்றல், பேரொருணையும் பெருங்கருணையும் பேரன்பும் கொண்ட அந்த இறை ஆற்றலால் உங்கள் அத்துணை பேருக்கும் வாய்க்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.